ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all praises be to God's holy name today. 2024 நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை. Today is a good Sunday morning. Today is 24th, the month of November, the year 2024. இயேசுவின் நாமத்தினால் ஆராய்ந்து எங்களை சரிப்படுத்த கிருபை செய்வீராக. In the name of Lord Jesus Christ, give us grace so that we can correct ourselves and meditate on your word of God. Amen. Amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is சர்வ ஞானமுள்ளவருக்கு முன்பாக ஆராய். explore before the one who is omniscient. நம் ஒவ்வொருவரை குறித்தும் எல்லாம் அறிந்தவர். He knows everything about each one of us. கவனியுங்கள், Listen. நம் ஒவ்வொருவரை குறித்தும் எல்லாம் அறிந்தவர். He knows everything about each one of us. என்னுடைய முதலாவது குறிப்பு, As my first point, நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். He has perceived our thoughts. சங்கீதம் 139:1. The book of Psalms, chapter 139, verse 1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். You have searched me, Lord, and you know me. கவனியுங்கள், Listen. எல்லாம் அறிந்தவர். He knows everything. இரண்டாவது குறிப்பு, As my second point, என்ன சிந்திக்கிறோம், என்ன சிந்திக்க போகிறோம் என்றும் அறிந்திருக்கின்றார். He knows what we think and what we are going to think also. சங்கீதம் 139:2. The book of Psalms, chapter 139, verse 2. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். You know when I sit and when I rise. You perceive my thoughts from afar. கவனியுங்கள், Listen. சொற்கள், செயல்கள். He knows our words and deeds. நாம் தளர்வுற்று உட்காருவதையும், When we sit down because we are dilapidated. 1 ராஜாக்கள் 19:4. The book of 1 Kings, chapter 19, verse 4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, While he himself went a day's journey into the wilderness, he came to a broom bush, sat down under it, and prayed that he might die. I have had enough, Lord, he said. Take my life. I am now better than my ancestors. பலவித அலுவல்களை செய்து எழுந்திருப்பதையும், என்ன சிந்தித்தோம், என்ன சிந்திக்க போகிறோம் என்றும் He அறிந்திருக்கின்றார். knows all our actions. He knows what we think and what our thoughts and what we are going to think also. கர்த்தர் நல்லவர். God is good. மூன்றாவது குறிப்பு, As my third point, இடைவிடாமல் நம்மை கவனிக்கின்றார். He watches us incessantly. சங்கீதம் 139:3. The book of Psalms, chapter 139, verse 3. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். You discern my going out and my lying down. You are familiar with all my ways. கவனியுங்கள், Listen. நடப்பதும் படுப்பதும் கவனித்திருக்கின்றார். He watches us when we walk and when we lie down. நாம் நடப்பது நம் அலுவல்களுக்கு மாத்திரமா? Do we walk only for our needs? தூக்கத்தையே விரும்புகிறோமா? Do we desire to sleep? எலியாவின் நித்திரையை குறித்து சிந்தித்துப்பார். Let us think about Elijah's sleep. 1 ராஜா 19:4-5. The book of 1 Kings, chapter 19, verse 4 to 5. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிறேன் நல்லவன் அல்ல என்று சொல்லி, While he himself went a day's journey into the wilderness, he came to a broom bush, sat down under it, and prayed that he might die. I have had enough, Lord, he said. Take my life. I am no better than my ancestors. Then he lay down under the bush and fell asleep. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார். Then he lay down under the bush and fell asleep. All at once an angel touched him and said, Get up and eat. உன் நித்திரை உன் விருப்ப காரியம் மாத்திரமா? Is your sleep something that you desire very much? சோம்பேறியின் நித்திரையா உன் நித்திரை? Do you love sleeping in the way a lazy man loves it? நீதிமொழிகள் 6:9-11 வரை. The book of Proverbs, chapter 6, verse 9 to 11. சோம்பேறியே, நீ இவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? How long will you lie there, you sluggard? When will you get up from your sleep?
இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? A little sleep, a little slumber, a little folding of the hands to rest. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போல வரும். And poverty will come on you like a thief, and scarcity like an armed man. வேதனை உண்டாக்கும் வழியை கண்டு ஆராய்ந்து உன்னை சோதித்து நித்திய வழிக்காக சிந்தித்து நட. Discern the ways of suffering and pain. Examine yourself and think about the ways eternal life to work towards it. இயேசுவின் In நாமத்தினால் the name of my Lord Jesus Christ. வேதனை உண்டாக்கும் வழியை கண்டு ஆராய்ந்து மனம் திரும்பு. Let us discern the ways of suffering and pain and examine and repent. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.